34 வருஷம் கழிச்சு ஒரு படத்து மூலமாக நம்ம படத்தை நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம அந்த படம் நல்ல படம் தானே பண்ணியிருக்கோம். இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சி. எனக்கு பிடிச்சி. நாட் பிகாஸ் நம்ம சாங் யூஸ் பண்ணாங்கிறதுக்காக தூக்குனவொடனே அந்த சாங் போகிறோம், அதுவே பெரிய விஷயங்க. ஏன்னா நாங்கள் வந்து காதலுக்கு சொன்னது வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துட்டாங்க. இது மனித உருந்து கொண்ட மனித காதல்னு காதலை பற்றி பேசுகிறாரு குணால. அதே காதலை அவன் நண்பர்கள் சொல்கிறான், அதே தானே லவ் தானே. ஏன்னா மலையாளத்தில் வந்து அவங்க எல்லா வித்தியாசமான இதையும் யோசிக்கிறாங்க, அதுக்கான கதைகள் எழுதுகிறாங்க, நிறைய கதாசிரியர்கள் கிடைக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லையே. எதாக இருந்தாலும் அந்த ஜனங்க ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க படத்தை படமாக பார்க்குறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்களுக்கு அது. அதுக்கு மேலே அவங்க பார்க்குறது இல்லை. இங்கே அப்படி இல்லையே. தலைவா ரசிகா அது இந்த மாதிரியெல்லாம் போய் இவன் இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும்னு இவங்களுக்கிட்டே ஒரு பேரியர் பண்ணுது. இப்போ ரீசெண்டாக கூட அந்த காதல்னு ஒரு படம் பார்த்தேன். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தமிழ் யாராவது யோசிப்பாங்களா? மக்கள் மேலே நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் என்ன பிடிக்கும் அதை பார்ப்பாங்க. அப்போ எப்படி இந்த படம் ஓடுது? இந்த மஞ்சள் இருக்கு, அது எப்படி இவ்வளோ சூப்பர் ஹிட்டாக ஓடுது தமிழ்நாட்டில்? அவ்வளோவா தேட்டர் வந்து தேட்டர் இன்க்ரீஸாக பண்ணிட்டு இருக்கு. இல்லை, அது கதையிலே தான் ஒரு மென்டலில் ஒரு கதையே வந்து ஒரு மென்டலை பற்றி, ஒரு அஃபெக்டான ஆளை பற்றி கதை. ஸோ அவன் எப்படி இருக்கணுங்கிறது கொஞ்சம் இதாக அப்படி இருந்தால், இல்லை நாமளாக தான் அவனை மென்டல்னு சொல்லவே மாட்டோமே. ஆமாம். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்கு ஒரு கலர் டல்லாகி கொஞ்சம் தலை இது பண்ண மாதிரி பண்ணி அதெல்லாம் கமல் சார் வந்து அவரோட ஒரு கேரக்டர் கொடுத்தா அதை எப்படி பண்ணணும் அவரே டிசைட் பண்ணி படிப்பார். அதுதான். பட் அவருக்கு அந்த டல் மேக்கப்லாம் தனியாக போட்டிங்களா இதுக்காக? ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. இல்லை பல நடிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்களா? அதை கமல் சார் தான் ஏற்றுக்கிட்டு பண்ணுறாரு அந்த விஷயங்கள். அந்த பீரியடில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே எந்த ஹீரோயுமே வந்து தன்னை அசிங்கப்படுத்திக்கிறது ஒத்துக்கிறது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. பட் அந்த பீரியடில் வந்து அவரை தவிர யாருமே வித்தியாசமான படம் முயற்சி பண்ணல. பட் அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் வந்து பெரிய அளவில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல. ஏன்னா கூட வந்து தளபதி படம் வந்தது. அந்த படம் கொஞ்சம் கமர்ஷியலாக அந்த பக்கம் பேசப்பட்டது. பட் அப்போ கிடைக்காத ஒரு பலன் இப்போ கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக. ஏன்னா 34 வருஷம் கழிச்சு ஒரு படத்து மூலமாக நம்ம படத்தை நினைக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம அந்த படம் நல்ல படம் தானே பண்ணியிருக்கோம். நிச்சயமா இல்லையா? ஸோ எப்போவோ நம்ம அறுவடை பண்ணது இப்போ நம்ம அதை இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கோம். அவ்வளோதான். ஓகே சார். இந்த படத்தில் முக்கியமாக நம்ம இன்னொருத்தவங்களை பற்றி பேசி ஆகணும். நடிகை ரோஷினி தமிழக மக்கள் மத்தியில் அபிராமியாக இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த படத்துக்கு பிறகு அவங்க பெரும் பெரிதாக பார்க்க முடியல. என்ன காரணம் சார்? நீங்கள் இப்போ டச்சில் இருக்கீங்களா? இல்லை, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. ஓ ஓகே. அவங்களுக்கு அந்த ஒரு படத்துக்கு மேலே நடிக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது முதலே சொல்லிட்டாங்க. அந்த படம் முடியும் போது சொல்லிட்டாங்க, நோ மோர் மூவிஸ் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு வேறு மாதிரி ஒரு வெல் டு டூ ஃபேமிலி, கொஞ்சம் எஜுகேட்டட் ஃபேமிலி. அதெல்லாம் இதை பற்றிலாம் டோன்ட் கேர் கேரக்டர்ஸு. கொஞ்சம் ஸ்டைலாக மாடர்னாக இருக்கிற பிள்ளைங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிசிப்ளினாக ஒரு இதில் வந்து கண்ட்ரோலாக வந்து ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. பட் அவங்கள எப்படி சார் நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா அப்போ நிறைய முன்னாடி நடிகர்கள் இருக்காங்க. நீங்கள் பர்டிகுலர் ஒரு நியூ ஃபேஸ் வேணும் அப்படின்றதுக்காகவே சூஸ் பண்ணி? ஆமாம், நியூ ஃபேஸ் வேணும். அது ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணும். அப்படிங்கும்போது ஒரு நியூ ஃபேஸாக இருக்கிறது தான் பெட்டர். இப்போ பன்னீர் புஷ்பங்களில் கூட நான் வந்து எல்லாமே நியூ ஃபேஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா ரெகுலர் ஆர்டிஸ்ட் பண்ணால் அந்த கேரக்டர் இருக்காது, அந்த ரெகுலர் ஆர்டிஸ்ட் தான் இருப்பார். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த படத்துக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு தேவதமாக ஒரு பொண்ணு வரும்போது ஆல்ரெடி நடிச்சிட்டு இருக்க பொண்ணுங்களை பார்த்தா அந்த இது வராது. அந்த ஆமாம். ஓகே. எந்த ஆர்டிஸ்ட்டும் அவங்கள தான் ஞாபகம் வரும். அவங்களுக்கு முன்னால் பண்ண பின்னால் படங்கள்லாம் யோசிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு புதுமுகம் தான் தேவைன்னு சொல்லி புதுமுகம் பார்த்தா தேவைன்னு கிடைக்கல. பாம்பேயில் போய் பார்க்கலாம்னு சொல்லி போகும்போது இந்த பொண்ணு கிடைச்சாங்க, நடிக்க வந்தாங்க. ஓகே. இப்போவும் டச்சில் இருக்கீங்களா? அவங்கள பேசிருக்கீங்க? இல்லை, அந்த படத்துக்கு அப்புறம் அவங்க எந்த காணொலியுமே இல்லை. ஓ ஓகே ஓகே ஓகே. பட் இப்போ கொண்டாடப்படுது அந்த படம். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதே மாதிரி கமல் சார், உங்களுக்கும் அவருக்குமான நட்பு முதல்ல இந்த படத்துல தான் ஆரம்பிக்குதா? அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்கா உங்களுக்கு நட்பு? நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னோட நட்புகள். ஓ 54 வருஷம் ஆச்சு. ஓ ஓகே. பட் ஆனால் அவர் இந்த பக்கம் வந்துட்டாரு, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் சினிமாக்குள்ளே வரீங்களா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஏன்னா அவர் முதல்ல ஆரம்பத்துலேருந்தே பரதநாட்டியம் டான்ஸ் அது பண்ணி டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி எல்லாம் வந்தார். நான் வந்து 75 தான் சினிமாவுக்குள்ளே வந்தேன். நான் ஸ்கூல் படித்து ஸ்கூல் முடிஞ்சோடனே காலேஜுக்கு நான் படித்து தான் வந்தேன். நான்
ஸோ நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ண வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கெல்லாம் இருந்தது. எனக்கும் கமலுக்கும் மீட்டிங் இருந்து பேசுவோம். அளவு எப்படி அதுக்கு அடுத்த படம் என்ன இதெல்லாம் பற்றி பேசுவோம். நான் காலேஜ் படித்த ஒரு 4 இயர்ஸ் வந்து எங்களுக்கு கேப்பு. ஓகே. அவர் நினச்சிட்டு அந்த நான் மீட் பண்ண முடியல. அவர் பிஸியாக இருந்தால் என்ன. அதுக்கப்புறம் நான் அசிஸ்டன்ட் சேர்ந்த பிறகு தான் எங்களுக்குள்ள மறுபடியும் மீட்டிங் நடந்தது. ஓகே. பட் அதுலேருந்து மறுபடியும் இப்போ ஓகே. பட் ஆனால் குணா இந்த ஸ்கிரிப்டுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது கதைகள் வச்சுருந்தீங்களா அவருக்காக ரெடி பண்ணியது? நான் எதுவுமே கதை நான் வந்து எந்த கதையுமே என்னோடய கதையில் நான் பண்ணதில்லை. நான் என் பேசிக் டிரெக்டர் அவ்வளோதான். ஓகே. நீங்கள் நல்ல கதை கொடுத்தீங்கன்னா நான் பண்ணி கொடுப்பேன். அதானே தவிர நான் இப்போ தான் எல்லாருமே வந்து எல்லாமே பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேரக்டர் தான். அதில் நான் தான் கிளியர் கட்டாக இருக்கேன். ஸ்க்ரீன் ஒரு கதை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே என்ன பண்ணலாம் ஏது பண்ணணும்னு பண்ணுவேன், டைரக்ட் பண்ணி கொடுப்பேன். மற்றபடி எனக்கு கதை இல்லை. ஸோ குணா கதை வந்து ஆல்ரெடி சாப்ஜான்னு ஒருத்தர் சொல்லி கமல் சார் ஒத்துக்கிட்டு பண்ண கதை அது. இப்போ கமல் சார் தான் உங்களை சூஸ் பண்ணுறாரா சந்தானம் ஆமாம் அப்படின்னு? ஆமாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கமல் சாரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு இந்த குணா குகை அந்த 700 அடி படத்தில் கயிறு கட்டி தான் இறங்கி போய் நாங்கள் ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்களா அப்போ ஏதாவது? இல்லாட்டி நம்ம இப்போ போட்டுற மாதிரி செட் கூட போட்டுருந்துருக்கலாமே? இல்லை, செட்டு போகிறது வந்து ஈஸிங்க. ஒரு லைவ் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணுறது தான் நமக்கு தெரியல இல்லையா? நிச்சயமாக. இப்போ நம்ம செட்டு போய் ஷூட் பண்ணால் இதை இப்போ ஒன்றா பேசியிருக்க மாட்டீங்களா? நிச்சயமா. செட்டுக்கு அது செட்டு எப்போ வேணால் பண்ணிக்கலாம். பட் ஒரு லைவ் லொக்கேஷனில் போய் அவ்வளோ சிரமப்பட்டு பண்ணால் தான் அதோட படத்தோட இது. பட் அது நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்றது யோசனை எங்கேயாவது இருந்ததா உங்களுக்கு? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா? இல்லை, அப்போ அந்த ரிஸ்க்கை பற்றி ஒன்றுமே தெரியலைங்க. ஏன்னா பெரிய ரிஸ்க் இருக்காமல் தெரியல. என்ன கொஞ்சம் எல்லாருக்கும் செக்யூரிட்டி பண்ணால் போதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். பள்ளமாக இருக்க எல்லாருக்கும் தெரியும். பட் நானும் பண்ணியது யாரும் எதுக்கும் ஆகலை, ஆக்சிடென்ட் ஆகலை, அவ்வளோதான். பட் நீங்கள் ஷூட் போகிறப்ப யாருமே அவங்க கைட் பண்ணலையா? அங்கே பள்ளம் இருக்கும், அந்த மாதிரி பள்ளத்தாக்கெல்லாம் இருக்குது அப்படின்றது? இல்லை, யார் கைட் பண்ண யாருக்கு தெரியும்? பள்ளத்தை சொல்ல முடியும்? அதெல்லாம் பள்ளம் இருக்குது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவங்க இது இங்கே இது பண்ணோம் அந்த இடத்துல போயிருந்து அவங்க சொல்ல முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்களுக்கு கூட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. கூட வந்து ஒர்க் பண்ணி அதை பார்த்து எல்லாம் கிளியர் பண்ணி கரெக்ட் பண்ணி ஆர்டிஸ்ட் போக வர அந்த எக்யூப்மெண்ட் போக வர எல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த குணா குகையை பற்றி பேசும்போது இன்னொருத்தர் தான் அதில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார், ஒளிப்பதிவாளர் வேணு அவர்கள். ஸோ கேமராமேன். ஆமாம், ஃபஸ்ட் கிளாஸ் கேமராமேன். ஏன்னா கோயக்கில் வந்து எல்லா லைட்டையும் எல்லா எக்யூப்மெண்ட் கொண்டு போக முடியாது. ஸோ இருக்கிற அவைலபிலிட்டி லைட்டு கேமரா வச்சுக்கிட்டு அழகாக எடுத்து கொடுத்தாரு எல்லாத்தையும். ஸோ அதே மாதிரி நிறைய ரிஸ்க்கான ஷாட்ஸ்லாம் அவர் எடுத்தார். ஆமாம், நிறைய இருக்குது. இந்த ஃபைட்டு கிட்ட எல்லாமே ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுத்தாரு. ப்ளஸ்ஸு இன்னொன்று வந்து கேமரா வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மேலே போன பிறகு ஃபெயிலியர் ஆகிடும், பேட்டரி சார்ஜ் ஆகிடும். ஓகே, பேட்டரி சார்ஜ் போயிடும், லைட் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் அந்த படம் எடுத்துகிட்டு வந்தோம். கதையிலே இது மாதிரி அவன் லவ் சொல்லணும்னு நினைக்கிறேன், எப்படி சொல்லுவான், அதனால அந்த டைலாக்கே வச்சோம். நான் நிறைய உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியல கோர்வையாக, நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க, அப்புறம் நீங்களே அதை பிடிச்சிருங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க, நானே எழுதிக்கணுமா, சரி சொல்லு அப்படின்னு நான் ஆரம்பிப்பேன். இந்த படம் வந்து இப்போ மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுது. குறிப்பாக இப்போ மஞ்சுமால் படம் வந்ததுக்கு பிறகு நோட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் இப்போ வந்து இப்போ 2 பெரிய நட்சத்திரங்களுடைய படங்கள் எப்படி ரிலீஸ் ஆகுமோ அதே மாதிரி அப்போ கமல் சார் இந்த பக்கம், ரஜினி சார் இந்த பக்கம். ஸோ அந்த ரிலீஸ் டைம் எப்படி சார் இருந்தது? நீங்கள் பிளான் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறீங்களா? தீபாவளிக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது? தீபாவளிக்கு பண்ணது தான் பண்ணுது. ஏன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ரிலீஸ் பண்ணுது, அது மாதிரி பண்ணது. பட் 2 படமும் நல்லா போகுன்ற நம்பிக்கையில் தான் பண்ணுது. அது கமர்ஷியல் படங்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளமாக போச்சு. இது வந்து கிரிட்டிக்கலே வந்து நல்ல படம் அப்படி ஒரு பேர் வந்துச்சு. கமர்ஷியலாக பெருசாக போகல, ஆவரேஜாக தான் போச்சு. பட் அந்த டைமில் இந்த ரசிகர்களுடைய ஓப்பனிங் எப்படி சார் இருந்தது? ஏன்னா நாங்கள் பார்த்தது இல்லை, ரஜினி சார் படம் வருது, கமல் சார் படம் வருது. அப்போ இல்லை, அந்த அது எப்பயுமே இருக்குங்க. ஒவ்வொரு இதுக்கு கமல் சார் படம் தான் பெருசு, ரஜினி சார் ரஜினி அந்த ஃபேன்ஸ் பேசுவாங்க. மற்றபடி பெருசாக ஒன்று இந்த மாதிரி அடிக்கடி கலாட்டாலும் நடந்தது அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ படம் பார்த்துட்டு ரஜினி சார் எதுவும் பேசினாரான்னு சொன்னாரா? பேசுனார். நீ லைக் இட் வெரி மச். என்னையே கேட்டார் ஒரு தடவை, குணம் மாதிரி நான்லாம் பண்ண மாட்டேன் அது இல்லை சார், அப்படியெல்லாம் ஒன்று சார் பண்ணலாம் சார். சூப்பர் சார். ஆனால் இந்த படம் வந்து கமர்ஷியலாக போகலை அப்படின்னாலும் கிரிட்டிக்கலாக நல்லாவே பாராட்டப்பட்டது. பட் அப்போ உங்களுடைய மனநிலை, கமல் சாருடைய மனநிலை என்னவா இருந்தது இந்த படத்துக்கு பிறகு? ஏன்னா நீங்கள் பண்ணும்போதே ஒரு ஆர்ட் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க.
இல்லை நல்ல படங்கிறது தான் எங்களோட இது ஆர்ட் ஃபிலிமாக இந்த படம் அது வந்து ஜனங்க கிட்ட புரியுதுங்களா? எதையுமே ஆர்ட் ஃபிலிமாக நம்ம பிரிக்க முடியாது. பட் ஒரு நல்ல கதை கிடைக்கு, நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு, நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தாட்டு. எப்பயுமே சக்ஸஸ் ஃபெயிலியர் பற்றி கமல் சார் யோசிச்சிருக்கிறது, நானும் யோசிச்சிருக்கேன். படம் நம்ம ஒர்க்கை பண்ணி கொடுப்போம், அதுக்கப்புறம் அதோட இது அவ்வளோதான். ஓகேங்க சார். அதே மாதிரி மலையாளங்களில் நிறைய படங்கள் வருது. நீங்கள் மலையாள படங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு அதாவது நீங்கள் முழு படம் குணா பாகம் அதில் ஒரு சின்ன குகையை எடுத்துகிட்டு ஒரு படமே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கை எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ் சினிமா மலையாள சினிமா அப்படின்னு ஒரு போட்டியாகவே பார்க்கப்படுது இப்போ. இல்லை போட்டியில் ஒன்றும் இது எதுக்கு போட்டி பண்ணு எனக்கு புரியல. ஏன்னா மலையாளத்தில் வந்து அவங்க எல்லா வித்தியாசமான இதையும் யோசிக்கிறாங்க, அதுக்கான கதைகள் எழுதுகிறாங்க, நிறைய கதாசிரியர்கள் கிடைக்கிறாங்க. இங்கே யாருமே இல்லையே, இதில் எதுக்கு போட்டி? அதாவது 2 பேரும் ஈக்குவலாக தான் போட்டின்னு சொல்லலாம். இது ஈக்குவலாக இல்லையே. ஏன்னா அவங்க எல்லாம் என்னென்னமோ யோசனை தான் பண்ணுறாங்க. என்னென்னோ மாதிரி விதமான படங்கள் விதமான கருவை கொண்டாந்து படம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இங்கே யாருமே யோசிக்காமல் எனக்கு தெரியல எனக்கு. இல்லை என்ன காரணம் சார்? ஏன்னா அவங்களால பண்ண முடியுது, நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை இன்னொன்று இங்கே வந்து ஒரு மலையாளத்தில் வந்து எதாக இருந்தாலும் அந்த ஜனங்க ஏற்றுக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க படத்தை படமாக பார்க்குறாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் அவங்களுக்கு அது. அதுக்கு மேலே அவங்க பார்க்குறது இல்லை. இங்கே அப்படி இல்லையே, தலைவா ரசிகா அது இந்த மாதிரியெல்லாம் போய் இவன் இப்படி தான் பண்ணணும், அதை அப்படி தான் பண்ணணும்னு இவங்களுக்கிட்டே ஒரு பேரியர் போட்டுக்கிட்டாங்க. நீங்கள் இம்ப்ரெஸ் ஆன ஒரு மலையாள திரைப்படம்னா இது சார்? ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மலையாள படம் நீங்கள் பார்த்தது அப்படின்னு? நிறைய படங்கள் இருக்குது, ஒன்று ரெண்டு நிறையவே படங்கள். இப்போ ரீசெண்டாக கூட அந்த காதல்னு ஒரு படம் பார்த்தேன். ஆமாம் சார் படம். அதெல்லாம் நீங்கள் யோசிச்சு தமிழ் யாராவது யோசிப்பாங்களா? நடிகர்களே நடிக்க தேங்குற ஒரு அப்புறம் நடிகர் அந்த நடிக்க யோசிப்பானே. என்ன அற்புதமான படம் பாருங்க அது. அந்த சொசைட்டி அவனை ஏற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவனை பற்றி நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி போய் அவர் எலெக்ஷன் நிற்கும் போது அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பற்றி அப்படிதான் இருக்குது. பட் அந்த சொசைட்டி வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அதுதான் கடைசியில் வின் பண்ணுறான்னு காமிச்சிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பர்சனல் விஷயம் என்ன வேணா இருக்கட்டும், தட்ஸ் ஒரு பர்சனல் இது. நமக்கு அவன் நல்ல மனுஷன் அப்படிங்கிறது அந்த அந்த பர்டிகுலர் திங் இல்லையா? அதேமாதிரி அந்த மாதிரி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருக்காங்களே. ஜோதிகாவுக்கும் மம்முட்டியோட ரிலேஷன்ஷிப்பு இது. இவ தான் போய் கேஸு போகிறா, இவ தான் இது பண்ணுறா, அவனை தப்பாக பேசுகிறா. இருந்தாலும் கோர்ட்டில் சாட்சி சொல்லும்போது அவனோட பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு பக்கத்தில் அப்படின்னு பார்க்க நின்றுக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு படங்க. அது அது அந்த ஒரு சீனில் அவங்க அப்பாட்ட கேட்பார், எப்பா அது கோர்ட்டு சீன் முடிஞ்ச போது, எப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணால் திருத்திடுவே மாற்றங்கள் வருதுன்னு சொன்னியே, இப்போ என்னப்பா மாறிடுச்சுன்னு கேட்பார். அப்படியே அந்த அப்பா பிரேக் பண்ணி அழுவார். ஏன்னா எந்த மாற்றமும் கிடையாது. அது மாதிரி ஜோதிகா பேசுவாங்க அந்த நேரத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது அது கேஸெல்லாம் முடிஞ்சு வின் பண்ண பிறகு சொல்லுவாங்க, இது கேஸ் நான் எனக்காக மட்டும் போட்டேன், உனக்காக தான் போட்டேன், நீ எத்தனை நாள் இப்படி மறைஞ்சு போய் வாழ போகிற, லீவ் யுவர் ஓன் இது, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிட்டு போ. அதான் மீனிங் அதுக்கு. அது அது அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் அது படம் சார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு லெஜண்ட் சீனியர் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு மாற்றம் தமிழ் சினிமாவில் வரணும்னா என்ன தான் நம்ம பண்ணணும்? இது நம்ம தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் மேலே ப்ளேம் பண்ணுறதால மக்கள் மேலே நம்ம ப்ளேம் பண்ணுறோம்? மக்கள் மேலே நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் என்ன பிடிக்கும் அதை பார்ப்பாங்க. அப்போ எப்படி இந்த படம் ஓடுது? இந்த மஞ்சள் இருக்கு, அது எப்படி இவ்வளோ சூப்பர் ஹிட்டாக ஓடுது தமிழ்நாட்டில்? ஆல் ஓவர் தியேட்டர் வந்து தியேட்டர் இன்க்ரீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹவுஸ்ஃபுல் அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடிட்டு. அப்புறம் ஸோ நீங்கள் என்ன கொடுக்கீங்களோ அதான், ஜனங்களை தப்பு சொல்லவே கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை பார்ப்பாங்க. நல்லா இருந்தால் அவனை நீங்கள் 100 கோடி 1000 கோடி 50 என்னன்னா சொல்லுங்கள், உடனே நல்லா தூக்கி போட்டுறான்ல, நீ எத்தனை கோடி செலவு பண்ணி என்ன இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால் கொஞ்சம் மக்களை சொல்ல முடியாது, மக்களும் கொஞ்சம் மாறணும், அது வேறு விஷயம். மக்களை டோட்டலாக இது பண்ண முடியாது, அவங்களுக்கும் கொஞ்சம் யோசிக்கணும், வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த
மனநிலை மாறணும். ஏன்னா மலையாளத்தில் வந்து எல்லாம் எஜுகேட்டட் பீப்புள், அவங்க வந்து சினிமாவை பார்க்குறாங்க. இங்கே அது இல்லை. இது இல்லை. அது முதல்ல மாறணும். அதான் ஏன்னா மக்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாதி பேர் தலைவன் பார்க்குறது அந்த மாதிரி மாறிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் பக்கம் வரலாம். ஸோ படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிதம்பரம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க்கு எப்படி சார் இருந்தது? ஒரு யங் டீம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸ் படம். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நாட் பிகாஸ் நம்ம சாங் யூஸ் பண்ணாங்கிறதுக்காக. படமே ரொம்ப த்ரில்லிங்காக எடுத்திருக்காங்க. முதல்ல அவங்க அப்படி கிளாட்டு போனால் கூட ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த குழியில் அவங்க விழுந்த பிறகு ரொம்ப த்ரில்லிங்காக நமக்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு இது கொண்டாடுறாங்க. அதேமாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் எல்லாமே வந்து யதார்த்தமாக இருக்குது. ஸோ இவங்க வந்தவொடனே அனுப்பி போலீஸ் ஐயோ வாங்க போனான்னு அப்படின்னாலே உட்காருங்கடா தெரியும். ஏன்னா அதான் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. ஸோ ஃபைனலாக இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு சீன் என்ன சார்? ஏன்னா கிளைமேக்ஸ்லாம் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை தவிர்த்து பர்டிகுலராக நீங்கள் இந்த சீனில் கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்கா? நாங்கள் கவனிக்காத விஷயங்கள் நீங்கள் எதுவும் நோட் பண்ணீங்களா? இல்லை, எனக்கு அந்த 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 தூக்குனவொடனே அந்த சாங் போகிறோம், அதுவே பெரிய விஷயங்க. ஏன்னா நாங்கள் வந்து காதலுக்கு சொன்னது வந்து அவன் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துட்டாங்க. இது மனித உணர்ந்து கொண்ட மனித காதல்னு காதலை பற்றி பேசுகிறாரு குணால. அதே காதலை அவன் நண்பர்கள் சொல்கிறான். அதே தானே, லவ் தானே, இல்லையா? நிச்சயமா நிச்சயம். இந்த படத்தோட டேரக்டர் சிதம்பரத்தை நேற்று பேட்டி எடுத்தோம். அப்போ சொன்னார், கமல் சாரை மீட் பண்ணால் தான் இந்த படத்தினுடைய உண்மையான கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அந்த சந்திப்பில் நீங்களும் இருந்தீங்க. கமல் சார் என்ன சொன்னார்? எப்படி இருந்தது அந்த சந்திப்பு? இல்லை, கமல் சார் வந்து அவங்ககிட்ட தான் பேசுகிறாங்க. மலையாளத்தில் பேசுகிறாங்க. எனக்கு அவங்க மலையாளம் தெரியாது, அதனால் என்ன பேசுறது தெரியாது. பட் ஈ வாஸ் வெரி ஹாப்பி வித் தட். சார் படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ஒருத்தவங்களை மட்டும் பற்றி பேச தவறிட்டோம். அவங்க தான் சரிதா மேடம். அந்த அபிராமி கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்ததே அவங்களுடைய குரல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதான் ஏன்னா அது இந்திய ஆர்டிஸ்ட்னால அவருக்கு தமிழ் வராது, சரியாக வராது. ஸோ அதுக்கு சூட்டபிள் ஆர்டிஸ்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்ப்ரெசிவாக யார் பண்ணாலும் அந்த சரிதா மேடம் நல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ அதனால் அவங்கள கூப்பிட்டு வந்தோம். ப்ளஸ் ஒரு நல்ல வாய்ஸ் அவங்க. அது இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு எக்ஸ்பிரஷனோட பேசுறதுக்கு அவங்களால முடியும். அப்படிங்கிறதுனால அவங்க அதே அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட்டிவ் கரெக்டாக பண்ணி. ஆமாம், அவங்களே ஸ்டாப் பண்ணோம். ஸோ இன்னொரு டவுட், ஒரு சின்ன டவுட் இருக்குது. இது ஒரு சில்லியான டவுட்டாக இருக்கலாம். அதாவது இந்த கண்மணி அன்போடு அந்த பாடலில் வந்து கமல் அவர்கள் மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதலர் சொல்லுவார். அந்த குகையை ஒரு மிகப்பெரிய எக்கோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் 4-5 தடவை. உண்மையில இந்த கோயிலை அப்படி ரிப்பீட் ஆகுமா? இல்லை, அது ரிப்பீட் ஆகும். அவங்க இவ்வளோ இதாக வராது, கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் நம்ம படத்துக்காக அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி விட்டோம். ஓகே, சவுண்ட் சைடு அதை பார்க்கும்போது கோயிலுக்குள்ள அவ்வளோ எக்கோ வருது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது எக்கோ வரும், கோயில் எக்கோ வரும். இப்போ இங்கே எக்கோ வருது இல்லை, ஆமாம், க்ளோஸ் பிளேஸில் வரும். பட் அது ரொம்ப மைல்ட் ஆகும், அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் எஃபெக்ட் பண்ணும். ஸோ அது அந்த எஃபெக்ட்டுக்காக நம்ம சவுண்ட் சைடில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அது எடிட்டில் சவுண்ட் மிக்சிங்கில் கொஞ்சம் இது பண்ணியாச்சு. சூப்பர் சார். ஸோ இந்த ஒரு இனிமையான சந்திப்பில் உங்களோட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ அடுத்ததாக கமல் சாரோட நீங்கள் நடிச்சிட்ருக்கீங்களா? இந்தியன் 2 தக் லைஃப் வந்து போயிட்டு? இல்லை, இந்தியன் 2ல் ஒன்றும் இல்லை, தக் லைஃப்லேயும் இருக்கலாம், தெரியாது, கூப்பிட்டா தான் தெரியும். சரிங்க சார். ஸோ இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும், அதே மாதிரி இயக்குனராகவும் நாங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்றோம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.